வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 5 ஆண்டு கால ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றியுள்ளோம். மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. மகளிர் உரிமை தொகையை நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடை கொந்தளிக்கும். சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. விருப்பமனு விண்ணப்ப விநியோகத்தை தொடங்கியது திமுக. மார்ச் 2ஆம் தேதி வரை விருப்பமனு விநியோகம். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய பாமக நிறுவனர் ராமதாஸ் வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு. தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. 5 ஆண்டு கால ஆட்சியில் மன நிறைவான திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரின் இறுதி நாள் கூட்டம் பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் தொடங்கியது. அப்போது பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை, வேளாண் இடைக்கால நிதிநிலை அறிக்கை சிறப்பாக தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், அடுத்த 2 மாதங்களில் இன்னும் வேகமாக வந்து பணியை தொடர்வோம் என கூறினார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் திராவிட மாடல் அரசை நடத்தியிருப்பதாக குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர், தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை மிக சிறப்பாக நடத்தியதாக உணர்வதாக நிகழ்ச்சி தெரிவித்தார். 234 தொகுதிகளையும் தன்னுடைய தொகுதிகளாக நினைத்து செயலாற்றியதாக கூறிய அவர், வாய்ப்பு தந்த தமிழ்நாடு மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் சிறப்பான அறிக்கையையும் பதிலுரையும் வழங்கியிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலாக அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலாக வேகமாக தொடர்வோம் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களைப் போலவே எனக்கும் இருக்கிறது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் சுயமரியாதை உணர்வும் சமூக நீதியும், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணாவின் இன உணர்வும் மாநில சுயாட்சி கொள்கையும், தமிழின தலைவர் கலைஞரின் சிறப்பான நிர்வாகமும், தொலைநோக்கு பார்வையும் கொண்ட திராவிட மாடல் அரசை கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடத்தி காட்டியிருக்கிறோம் என்ற மனநிறைவோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், 5 ஆண்டு கால ஆட்சியில் மன நிறைவான திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாகவும், தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றி உள்ளதால் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். மனநிறைவோட 5 வருஷம் ஆட்சி இருந்து தேர்தல் அதுல முழு மனநிறைவோட, அது மட்டும் இல்லாம மனநிறைவோடு நான் வச்சு சொல்றேன், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். அது உறுதி. விரைவில் சந்திக்கும். எதிர்கட்சி உறுப்பினர் நீங்க மீண்டும் முதலமைச்சரா வரணும்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சி மக்களே சொல்றாங்க, மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. மகளிர் உரிமை தொகையை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடை கொந்தளிக்கும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரை ஆற்றினார். அதில் சமூக நீதிக்கு பங்கம் வரும்போது எல்லாம் தமிழ்நாடு உரத்த குரல் கொடுக்கும் என்று எச்சரித்தார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் அளிப்பதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, மகளிர் உரிமை தொகையை யாராவது நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும் என்றும், கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் எனவும் தெரிவித்தார். சரியாக 1 வாரத்திற்கு முன்னால் சென்ற வெள்ளிக்கிழமை வங்கக்கடலோரம் கடல் அலைகள் அன்றைய தினம் நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால், நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் நாங்கள் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால் நான் 5000 ரூபாயாக அதை தருவேன் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த முடிவு
இன்று மகளிர் மனம் குளிர்ந்து வாயார வாழ்த்தும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இன்னும் ஒரு உண்மையையும் உணர்த்தி செல்கிறது. சுயமரியாதை திருமணம், சட்ட அதிகாரம், இருமொழி கொள்கை, அதேபோல நம் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று சூட்டி இவற்றுக்கு ஏதேனும் பங்கம் வந்தால், பாதகம் வந்தால் மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் என்ற அச்சம் அனைவருக்கும் ஏற்படும். அந்த அச்சம் இருக்கும் வரை இந்த நாட்டை ஆள்வது பேரறிஞர் அண்ணாதான் என்று உரக்கச் சொன்னாரே. சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுபவர்களுக்கான விருப்பமனு விருப்ப விநியோகத்தை திமுக தொடங்கியது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு விநியோகிக்கும் பணி தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதிகள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளன. அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. அதிமுக, பாமக, தமிழக வெற்றிக் கழகம், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டது. இந்த நிலையில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனுக்களை விநியோகிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. கட்சி நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை ஆர்வத்துடன் பெற்று வருகின்றனர். மார்ச் 2ஆம் தேதி வரை அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனுக்களை பெற்று விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தொகுதிக்கான விண்ணப்ப கட்டணம் பொது தொகுதிக்கு 25,000 ரூபாயாகவும், மகளிர் மற்றும் தனி தொகுதிக்கு 15,000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தோழமை கட்சிகளுக்கென பகிர்ந்து கொள்ளப்பட்ட தொகுதிகளில் போட்டியிட விண்ணப்பித்த பின் அவர்களது விண்ணப்ப கட்டணம் பின்னர் திருப்பி தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. பாமக தலைவராக ராமதாஸை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க வேண்டும். பாமகவின் தேர்தல் சின்னமான மாம்பழம் சின்னத்தை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என்ற இரு வழக்குகளின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. பாமக தலைவராக தேர்தல் ஆணையம் தன்னை அங்கீகரித்து பதிவு செய்யும் வரை தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பை வெளியிடக்கூடாது என உத்தரவிடக் கோரி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது பாமக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது எனவும், மாம்பழம் சின்னம் முடக்கம் செய்வது குறித்து முடிவெடுக்க முடியாது எனவும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்தது. இதனைத் தொடர்ந்து பாமக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் நிவாரணம் தேடிக் கொள்ளலாம் என்றும், உரிமையியல் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தை அணுகலாம் எனவும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டு 2 வழக்குகளையும் தள்ளுபடி செய்தார். மேலும் இதுபோன்ற வழக்குகளை தொடுத்து நீதிமன்ற நேரத்தை வீணடிக்க வேண்டாம், இனி தொடுத்தால் அபராதம் விதிக்க நேரிடும் என்று தலைமை நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. இதனையடுத்து பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல் தென் தமிழகம் மற்றும் தெற்கு கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டு கால திமுகவின் சாதனைகள் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளதாகவும், அதன் அடிப்படையில் மீண்டும் ஆட்சி பெறக்கூடிய வாய்ப்பு திமுகவிற்கு உள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சட்டசபை கூட்டம் நிறைவடைந்ததும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முன்னாள் முதலமைச்சர் OPS சந்தித்து பேசினார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பின் தனியாக செயல்பட்டு வந்த OPS மீண்டும் அதிமுகவில் சேர முயன்ற நிலையில் அதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவடைந்த நிலையில் சபாநாயகர் அப்பாவுவை அவரது அறையில் சந்தித்து ஓ பன்னீர்செல்வம் பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் 5 ஆண்டு கால திமுக ஆட்சி சிறப்பாக நிறைவு பெற்றுள்ளதாகவும், இதன் காரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் கூறினார்.
மேலும் 5 ஆண்டு கால திமுகவின் சாதனைகள் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்து உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மீண்டும் ஆட்சி பெறக்கூடிய வாய்ப்பு திமுகவிற்கு உள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். உங்களுடைய ஆதரவாளர் வந்து உள்ள பேசும்பொழுது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியோட மீண்டும் ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயப்பன் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார்னு சொல்லி ஐயப்பன் பேசிட்டாரு. நீங்களும் உள்ளதா? அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கே வழி பிறந்திருக்கு. வாங்க. திமுகவுடன் தேமுதிக இணைந்தது தாமதமாக நடந்தாலும் அதில் மகிழ்ச்சி அடைவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறு குமாரராஜா முத்தையா மேல்நிலைப் பள்ளியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குனர் RTIAS, பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதற்கட்டமாக 41.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 654 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து திமுகவில் தேமுதிக இணைந்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கலைஞர் மீது மரியாதை வைத்திருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் எனவும் தேமுதிக கூட்டணி தாமதமாக நடந்திருந்தாலும் அதில் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டார். அந்த அறிவிப்பின் ஒரு அறிவிப்பாக இன்னைக்கு சட்டமன்றம் நடக்குது என்று சொன்னாலும் இன்னைக்கு அது தயார் நிலையில் இருக்கிறதுனால உடனடியாக அதை திறந்து வைத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு 42 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 41.85 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏறத்தாழ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸாக ஒரு 654 ஸ்கூல்ஸ், நம்முடைய ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், எய்டட் ஸ்கூல்ஸ் சார்ந்திருக்கு இந்த ஹைடெக் லேப்ஸ் வந்து இப்போ நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இனிஷியலாக ஏறத்தாழ ஒரு 9 லட்சம் மாணவ செல்வங்கள் பயன்பெறுகின்றவை. ஸோ இந்த ஹைடெக் லேப்ஸ், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறது வந்து வெறும்னா அரசு பள்ளிக்கு மட்டும். சந்தோஷம். அவங்களே தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்கல்ல, நம்முடைய முத்தமிழர் கலைஞர் மீது மிகவும் மரியாதை கொண்டவர் கேப்டன் அவர்கள். முன்னாடியே சேர்ந்திருக்க வேண்டியது கொஞ்சம் தாமதமாக நான் தேர்ந்திருக்கிறோம். விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே வைக்கக்கூடியதானே. எந்த கூட்டணி வந்து யார் வாழ்த்தப்படுறது, வெற்றி கூட்டணி எதிர்கட்சிக்காரங்க வாழ்த்ததை நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது மாதிரி வெல்வம் 200 படைப்பம் வரும். விருதுநகரில் ஸ்போர்ட்ஸ் பைக்கை குறிவைத்து திருடும் இளைஞர்களின் CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் தந்திமர தெருவைச் சேர்ந்த பல் மருத்துவர் செந்தில்நாதன், இவர் தனது இருசக்கர வாகனத்தை இரவில் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைத்த நிலையில் காலை எழுந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதி CCTV கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது பதிவாகி இருந்தது. இதேபோல் பெருமாள் என்பவரின் இருசக்கர வாகனத்தையும் திருடி சென்றது தெரிய வந்தது. தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கை குறிவைத்து அவர்கள் திருடி வருவதும் கண்டறியப்பட்டது. இந்நிலையில் CCTV காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இருவேறு இடங்களில் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 2 வரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் கிச்சிபாளையத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் குருசாமி பாளையத்தில் உள்ள அவரது மனைவி வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவது வழக்கம். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த +2 மாணவியுடன் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் மாணவியை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி பெற்றோரிடம் கூறியதின் அடிப்படையில் அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து போக்சோவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தினேஷை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காரைக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியை இளைஞர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது.
பின்னர் அந்த மாணவி கர்ப்பமாக இருப்பதாக பெற்றோருக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பட்டணத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சுகன் சேகர் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே இருவேறு வழக்குகளில் கைதான 2 பேரையும் நாமக்கல் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை இறங்கு முகத்தில் இருந்ததால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து நேற்று தங்கம் விலை ஒரே நாளில் அதிரடியாக உயர்ந்தது. அந்த வகையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 270 ரூபாய் உயர்ந்து 14,500 ரூபாய்க்கும், சவரனுக்கு 2,160 ரூபாய் உயர்ந்து 1,16,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. அதன்படி கிராமிற்கு 80 ரூபாய் குறைந்து 14,420 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலை எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா அசுர வளர்ச்சி பெறும் என கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்தியாவின் உருமாற்றத்திறன் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தாக்கம் உச்சி மாநாட்டில் இந்தியா, அமெரிக்கா பிரதிநிதிகள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பாக் சிலிகா இந்தியா இணைவதற்கான ஒப்பந்தம் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் அமெரிக்க பொருளாதார விவகாரங்கள் துணை அமைச்சர் ஜேக்கப் ஹெல்பர்க் முன்னிலையில் கையெழுத்தானது. இதில் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை கலந்து கொண்டு பேசினார். அப்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா அசுர வளர்ச்சி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். வேற்று கிரகவாசிகள் பற்றிய அரசின் ரகசிய கோப்புகளை வெளியிட அதிகாரிகளுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கா வசமுள்ள ஏலியன்கள் குறித்த தரவுகள், அடையாளம் தெரியாத வான்வெளி நிகழ்வுகள் மற்றும் பொருட்கள் பற்றிய ரகசிய கோப்புகளை பொதுவெளியில் வெளியிட உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சமீபத்தில் ஏலியன்கள் இருப்பது உண்மைதான் என ஒபாமா பேசியிருந்த நிலையில் அது குறித்த தரவுகளை ரகசிய பட்டியலிலிருந்து நீக்கி வெளியிடும் பணியை தொடங்க அதிகாரிகளுக்கு ட்ரம்ப் உத்தரவு அளித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களிடையே ஏற்பட்டுள்ள அதீத ஆர்வத்தை தொடர்ந்து வேற்று கிரகவாசிகள், வேற்று கிரக வாழ்க்கை, அடையாளம் காணப்படாத வான்வெளி நிகழ்வுகள் மற்றும் அடையாளம் காணப்படாத பறக்கும் விமானங்கள் தொடர்பான அரசின் ரகசிய கோப்புகளை அடையாளம் கண்டு பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிட உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 5 ஆண்டு கால ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றியுள்ளோம். மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. மகளிர் உரிமை தொகையை நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடை கொந்தளிக்கும். சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. விருப்பமனு விண்ணப்ப விநியோகத்தை தொடங்கியது திமுக. மார்ச் 2ஆம் தேதி வரை விருப்பமனு விநியோகம். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய பாமக நிறுவனர் ராமதாஸ் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு. தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.